என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டலில் 7 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய பெரிய செஃப்பாக இருந்தாலுமே அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, எங்கள் அம்மா சமையல் தான் பெஸ்ட்டும்பாங்க. இன்னைக்கு எவ்வளோ வெரைட்டியான ஃபுட்டு, எவ்வளோ கண்ட்ரியில் நம்ம எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்டாலுமே எல்லாருமே சொல்கிற ஒரே பதில் அம்மா சமையல் மாதிரி வராதும்பா. அந்த மாதிரி இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது அம்மா சமையல் தான், பிரியாணி தான். எங்கள் அம்மா செய்யக்கூடிய ஸ்டைலில் பிரியாணிங்க. ரொம்பவுமே சிம்பிளாக தான் செய்வாங்க, மசாலா இல்லாமல் சின்ன வெங்காயம் நிறைய போட்டு செய்வாங்க, ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எப்பயும் சண்டேனா கொஞ்சம் அந்த காலையில் வந்து அந்த டிஃபன் செய்கிறப்பயே மதிய ப்ரிப்ரேஷன்லாம் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிக்குவேன். இப்போ மட்டன் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி இப்போ அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா உப்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதை போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்குவேங்க. ஏன்னா மட்டன் கொஞ்சம் எப்பயுமே நம்மளை அப்படியே நம்ம பிரியாணி செய்ய முடியாது, அதனால் அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதே தண்ணியில் இதே மட்டனை வச்சு அப்படியே வந்து நம்ம பிரியாணி செஞ்சிடலாம். இதுக்காக மசாலாக்காக இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சுருள்பட்டை, ஏலக்காய், கிராம்பு எடுத்துருக்கிறேன், தனித்தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ அந்த 4 பொருளும் அந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்றா அரைச்சாச்சு. இப்போ குக்கரில் ஆயிலும் நெய்யும் போட்டு புதினா தழை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பிரியாணி பொருள் எல்லாமே போட்டாச்சு. இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஏற்கனவே அரைச்சி ஒரு 4 பச்சை மிளகாய் அரைச்சும் வச்சுருக்கேன். இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த வெங்காயம் போட்டேன். இப்போ அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அந்த சின்ன வெங்காயம் வந்து அந்த மாதிரி அந்த இஞ்சி பூண்டு அந்த பச்சை மிளகாவோட அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போக நல்லா வேக விட்டணும். இப்போ வந்து அரைச்ச அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து நான் போட்டேன். இப்போ அந்த தக்காளியும் ஆட் பண்ணிட்டேங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது இந்த பிரியாணி. கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஏற்கனவே அந்த பச்சை மிளகாய் நிறைய அரைச்சிருக்கிறோம். இப்போ உப்பும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஏன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ கொஞ்சம் மூடி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் விட்டுக்கிறேன், ஏன்னா மட்டன் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஜூஸியாக கிடைக்கும், அதனால். இப்போ இதில் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியவே நான் சேர்த்திக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது பாஸ்மதி ரைஸ். எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறனால 2.5 கிளாஸ் நான் வந்து சேர்த்துறேன். கொஞ்சம் இது வந்து குலைவாக இருக்கும். இப்போ எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. நல்லா தண்ணிக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு ஆயிரும், ஏன்னா பிரியாணி அந்த ஆப்ஷனல் கொடுத்துருக்குறாங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு, அதனால் நம்ம அதெல்லாம் டைமிங் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ மட்டனை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுலேயே கூட மட்டன் இந்த குக்கரில் ஏன்னா மட்டன் அப்படியே கூட வேக வைக்கலாம். இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். இப்போ அதையும் தண்ணி கொச்சதுக்கப்புறம் சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் புதினா தலையை போட்டு மூடி வச்சிட்டோம்னா இப்போ அந்த டைமிங்க்கு வந்து ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறமா திரும்ப நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நான் இலையெல்லாம் வாழை இலையை போட்டு கொஞ்சம் தம் வச்சுக்குவேன். இப்போ கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேங்க. இப்போ நான் பிரியாணி ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்படியே நல்லா உடச்சி பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாகவே வந்திருக்குது. இப்போ வந்து அந்த பிரெட் கிரம்ஸ் வந்து பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணதை உள்ளே சேர்த்திட்டு இப்போ வாழை இலையை போட்டு ஒரு தம் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா அந்த ப்ரெட்டும் நல்லா ஊறி அந்த கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தம் ஆகிக்கும், பிரியாணியும் நல்லா வெந்துக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமே ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்திருக்குது. அருமையான எங்கள் அம்மா ஸ்டைலில் சின்ன வெங்காய பிரியாணி, மட்டன் பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், மைல்டாகவும் இருக்கும். நல்லா அந்த நெஞ்சு கறிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும்.